மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யலை. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யலை. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யலை. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுக்குழுவில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களையும் அப்துல்லா அவர்களையும் பேசவே விடவில்லை. அவங்க கொடுத்த எதிர்ப்பை கூட பதிவு செய்யலை. இப்போ நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பேசுவதற்கு அதிகமாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்திருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேச வேண்டுமானாலும் சபாநாயகர் அனுமதிக்க வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் இது ஜனநாயகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.